காருண்யத்திற்கு மகா திருஷ்டாந்தரமாகிய நந்திதேவரும் அரசனாகவே இருந்தவர். இவரது காருண்யம் மிக சிறந்ததாதலால் நந்திதேவரைப் போல் கருணையுடையவன் என்னும் பழமொழியே ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு சமயத்தில் அவர் தன் பரிவாரத்துடன் 48 நாள் வரை உபவாசம் இருந்தார். 49ஆம் நாள் காலையில் கொஞ்சம் நெய், பால், கோதுமை மாவு, ஜலம் இவை யாவருக்கும் கிடைத்தது. இந்த சொற்ப ஆகாரத்தை யாவரும் உண்ண உட்கார்ந்தவுடன் ஒரு பிராமண அதிதி வந்து சேர அப்பிராமணனை முதலில் தாம் முன் உண்ண வைத்தார். பிறகு மிகுந்த ஆகாரத்தில் சரி பாகங்களாய் பிரித்து மற்றவர்க்கெல்லாம் அளித்த பின் தன் பாகத்தை எடுத்து கொண்டு உண்ண ஆரம்பிக்கும் முன் தன்னிடம் வேலை செய்யும் ஒரு நபர் வந்தார். தனது சொற்ப ஆகாரத்தில் சந்தோஷமாய் அவனுக்கும் சிறிது இருந்தார். வேலைக்காரனும் உண்டு சென்ற பின் அவர் தனக்கு மிகுந்திருந்த உணவை தீண்டும் முன் ஒருவன் சில நாய்களுடன் வந்தடைந்தான். அவனுக்கு ஒரு வாய் ஜலத்தை தவிர மற்ற மிகுந்த உணவு அவ்வளையும் நந்திதேவர் கொடுத்தனர். இவனும் நாய்களுடன் உண்டு அப்பாற் சென்ற பின் நந்திதேவர் கடைசியாய் மிச்சமிருந்த ஜலத்தை மிக ஆவலோடு உலர்ந்து போயிருந்த தன் உதட்டிற்கு தடவினார். அதற்குள் தண்ணீர், கொஞ்சம் தண்ணீர் என சமீபத்தில் ஒரு குரல் இருந்தது. அது யாதென நந்திதேவர் திரும்பி பார்க்கையில் மிகவும் பரிதாபகரமான நிலையிலிருந்த ஒரு சண்டாள ஜாதி மனிதன் அவர் கையிலிருந்த ஜலத்தில் ஆவலுடன் வைத்திருந்த திருஷ்டியுடன் தடையில் கிடக்க கண்டார். உடனே அவன் மீது குனிந்து மிகுந்த கருணையோடு கூடி திருஷ்டியுடன் நந்திதேவர் அவன் தலையை சிறிது உயர்த்தி பரிசுத்தமும் குளிர்ச்சியும் உள்ள அந்த ஜலத்தை அவனது உலர்ந்த தூளி நிறையும் அளவு உதடுகளில் ஊற்றி அப்பா குடிப்பாக என்று மதுமொழி கூறினார். இவரது உயர்ந்த தானம் இவருடைய மிக உயர்ந்த அன்பும் பொருந்திய மொழிகளால் பன்மடங்கு விருதியாக்கப்பட்டது. அந்த தலத்தை அச்சண்டாளன் பானம் பண்ணும்போது நந்திதேவரது அன்பு நிறைந்த மனம் ஆனந்தத்தால் பொங்கி அரியை ஸ்தோத்திரம் பண்ணி, அனிமாதி அஷ்டசித்திகளை நான் பிரார்த்திக்கவில்லை, எனக்கு நிர்வாணமும் வேண்டாம், என் பிரார்த்தனையெல்லாம் சகல சரீரங்களுக்குள்ளும் நான் நிரம்பி அவர்களது துக்கங்களெல்லாம் நான் தாங்கிக் கொண்டு அவர்கள் துக்கமற்றவர்களாக வேண்டுமென்பதே. இந்த பரிதாபகரமான பிரயாணிகளுக்கு இந்த ஜலத்தை கொடுத்தால் எனது பசி, தாகம், களைப்பு, சிரமம், கிருகிருப்பு யாவும் நீங்கி போயிற்றன்றோ என்று கூறி பரவசமானார். இந்த பிரார்த்தனை காருண்யத்தை விளக்குவதில் மிகவும் பூர்வத்தனமாய் இந்நாள் வரை பெயர் பெற்றிருக்கிறது. நம்மிலும் பலவினரிடம் கருணை, பாதுகாத்தல் இவற்றை காட்டுவதால் ஒரு தோஷம் மட்டும் நம்மிடத்தில் உண்டு. அதாவது சகாயம் செய்தோம் என்னும் கர்வந்தான். நான், நீ என்னும் வித்தியாசமான பாவனையில் உண்டாகும் அகங்காரத்தில் நின்றும் இக்கர்வம் உண்டாகிறது. அது யாவருக்கும் பொதுவாய் இருக்கும் சம்ரஷணம் முதலியவற்றை தற்காலம் பின்ன சரீரத்தால் மட்டும் வேறுபட்டிருக்கும் நாம் ஒவ்வொருவருக்கும் நாம் காட்டுகிறோம் என்பதை விட்டு நாம் பிறருக்கு உபகாரம் செய்கிறோம் என்பதை மட்டும் விசேஷித்து பாவிக்கும்படி செய்துவிடுகிறது. ஆதலால் இவ்விதம் நாம் பிறர்க்கு அளிப்பதையும் அவ்விஷயத்தில் நமக்கு இருக்கும் சாமர்த்திய வைபவங்களையும் நினைக்கும்படி மனதை விட்டுவிடுவதால் கர்வம் ஜனிக்கிறது. நாம் முன் செய்திருக்கும் உபகாரங்களையும் நாசப்படுத்தி விடுகின்றது. எவற்றிலும் ஆழ்ந்தும் மிகவும் மறைந்ததுமான அகங்காரம் என்னும் இச்சத்ருவுக்கு பின்னமாகிய சரீரத்தை தரிக்கும் எவருக்கும் உள்ளாகாமல் போகார். மிக பெரியோரும் மறந்த சமயங்களில் இதற்காதீனமாகி அவசியம் இதன் பலன்களை அனுபவிக்கவே செய்கின்றனர். கர்ம நியாதியானது அசைக்க முடியாதது, பெரியோருக்கும் சிறியோருக்கும் ஒரே தரமானதென்றோ. அதலால் ஸ்மிருதிகளில் ஞானம், பலம் இவைகளை உடையோருக்கு மகா சத்ருவான அகங்காரத்தை பற்றி பல திஷ்டாந்தங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. இவற்றில் சில கேளுங்கள். பூர்வ காலத்திய ரிஷியாகிய நாராயணர் என்பவர் இமாலய பர்வதங்களில் பத்ரி என்னும் சிகரம் ஒன்றில் நெடுங்காலம் கடும் தபசு பண்ணினார். இந்திரியங்களின் விஷயங்களால் இவர் அசையாமல் இருப்பதை பரிசோதிப்பதற்காக இந்திரன் கணக்கற்ற தேவ மாதரர் கணங்களை அவர் தவம் புரிந்து வந்த ஸ்தானமாகிய தபோவனத்தில் சென்று விளையாடி அவர் தபசை கெடுக்கும்படி அனுப்பினார். அவர்களும் இந்திரன் ஆக்னையின்படி நடந்தார்கள். நாராயண ரிஷி இவர்கள் வரவினை காரணத்தை தன்னுடைய ஞான திருஷ்டியால் கொண்டு தைரியத்தால் பின்னகை கொண்டு பின் தனது யோக வலிமையால் இம்மாதிரிகளை போன்ற உருவங்களை
என்னிருந்த சிருஷ்டி செய்து இந்திரன் கணங்களை வரவழைத்து மரியாதை செய்யும்படி அனுப்பினார். இவர்களை கண்டு இந்திரன் கணங்கள் வெக்கமுற்று ரிஷியை வணங்கி தங்கள் கெட்ட நோக்கத்தை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். ரிஷியும் பிரீத்தியடைந்து அவ்விதமே அவர்களை சமித்து அவர்களுக்கு வேண்டிய ஒரு வரத்தையும் அளிப்பதாய் வாக்கு கொடுத்தார். அவர்களுடனே கேட்டுக்கொண்ட வரமாவது அவர் தங்களுக்கு கணவனும் இரட்சகருமாக வேண்டும் என்பதே. ரிஷி இதை கேட்டு முழிப்படைந்தார். ஆயினும் தருவேன் என்று வாக்களித்த பின் மேல அவராக கூடவில்லை. மிகவும் துக்கம் கொண்டு பச்சாதாபமடைந்து இக்கொடும் சங்கடம் நிச்சயமாய் எனது அகங்காரத்திலே விளைந்தது. ஆதலால் எவ்வித தர்ம நாசத்திற்கும் முதற் காரணம் அகங்காரமே. மிகவும் துக்கம் கொண்டு பச்சாதாபமடைந்து இக்கொடும் சங்கடம் நிச்சயமாய் என் அகங்காரத்திலே விளைந்தது. ஆதலால் எவ்வித தர்ம நாசத்திற்கும் முதற் காரணம் அகங்காரமே என தீர்மானித்தார். பிறகு இந்திரன் அம்மாதர்களை பார்த்து, இந்த ஜென்மத்தில் கிரகஸ்தனாய் இருந்ததால் யான் கொண்டிருக்கும் பிரக்ஞைக்கு விரோதமாகின்றன. ஆதலால் இனியோர் ஜென்மத்தில் வேறு காரியத்தின் நிமித்தமாய் நான் கிருஷ்ணனாய் பிறக்கப் போகிறேன். அப்பொழுது என் வாக்கை நிறைவேற்றுகிறேன். அச்சமயத்தில் உயர்ந்த குலங்களில் பிறந்திருக்கும் உங்களை விவாகம் செய்து கொண்டு மிகவும் பயங்கரமான சுமையாகிய இம்மகா சம்சாரத்தை தாங்குவேன் என்று கூறினார். பிரம்மாவினிடமிருந்து வந்த குசன் என்பவரால் ஸ்தாபிக்கப்பட்ட சத்திரிய அரச வம்சத்தை சேர்ந்தவன் விஸ்வாமித்திரன் காதி தேசத்து அரசனாய் இருக்கையில் ஒரு சமயத்தில் ஓரிடத்தில் பெரும் வெற்றி அடைந்து தன் ராஜ்யத்திற்கு திரும்பி வரும்பொழுது வசிஷ்ட மகாரிஷியின் தபோவனத்தருகே சென்றார். சிறிது தூரத்தில் தன் சைன்யங்களை நிறுத்தி விஸ்வாமித்திரர் தான் மட்டும் மகரிஷியை கண்டு வந்தனம் செய்து வருவதற்கு அவ்வாசிரமத்துள் சென்றார். வசிஷ்டரும் அவரை பட்சண மரியாதைகளுடன் வரவேற்றார். பிறகு விஸ்வாமித்திரன் தன் சைன்யங்கள் சாந்தமாகிய அத்தபோவனத்தில் தேனும் தீங்கும் விளைவிக்கும் என்று பயந்து மகரிஷியம் விடுவை பெற்று செல்ல விழுகையில் வசிஷ்டர் சகல சைன்யங்களுடன் அர்ச்சனுக்கு அதிதி பூஜை அளிப்பேன் என்றார். விஸ்வாமித்திரர் இதை கேட்டு ரிஷிகளுக்கு விசேஷ சௌகரியம் இல்லாததால் அவருக்கு தொந்தரவு கொடுக்க மனமில்லாமல் அதிதி பூஜை வேண்டாம் என்று பல தடவை மறுதளித்தார். வசிஷ்டர் அதை ஏற்றுக்கொள்ளாமல் தன் தபோ வல்லமையாலும் தன்னிடமிருக்கும் அற்புத மகிமையுள்ள நந்தினி என்னும் பசுவின் உதவியாலும் வெகு சுலபமாய் அரசனது படை யாவற்றிற்கும் வேண்டிய சௌகரியங்களை தன்னால் அளிக்க தகும் என்று கூறி அரசனை அவ்விடம் தங்கி உபசரிப்பை பெற்று போதல் வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார். இவ்விதம் வசிஷ்டர் மனதில் அகங்காரம் உதித்தது. விஸ்வாமித்திரர் இவ்விதம் கட்டாயப்படுத்தப்பட்டதால் இணங்கி அவ்விடம் தங்கி நந்தினி என்னும் வசிஷ்டரது பசுவின் மகிமைகளை யாவும் கண்டார். விஸ்வாமித்திரருக்கு அப்பசுவின் மீது ஆசை உண்டாயிற்று. ஒரு பிராமணனுக்கு இவ்விதமான பசு எதற்காக வேண்டியுள்ளது? இது அரசர் வசம் இருக்க வேண்டிய வஸ்து என்று கூறி அப்பசுவை கொடுங்கும்படி வசிஷ்டரை கேட்டார். வசிஷ்டர் இதை கேட்டு வியசனமுற்று தன்னை விட்டு பசு போக சம்மதிக்குமானால் அதை விஸ்வாமித்திரர் கொண்டு போகலாம் என்றார். ஆனால் வசிஷ்டரிடம் மிகுந்த பக்தியுள்ள அப்பசு அவரை விட்டு செல்ல சம்மதிக்கவில்லை. பிறகு விஸ்வாமித்திரர் ஜனங்கள் அதை பிடித்து பலாத்காரமாக இழுத்து கொண்டு போக தலைப்பட்ட பொழுது அது கதறி தீனதோழியுடன் தன்ய ஜனனமாகிய வசிஷ்டரிடம் தன்னை கைவிடப்பட்டதென முறையிட்டது. பிறகு வசிஷ்டர் கோபம் கொண்டார். முதலாவது மறைவாய் தோன்றும் அகங்காரத்திற்கு அடுத்தபடியாய் சுபாவத்தில் தோன்றுவது கோபமன்றோ? பின்னர் அப்பிராமணருக்கும் சத்திரியருக்கும் பலத்த யுத்தம் உண்டாயிற்று. அதனால் தேசத்தின் சரித்திரமே மாறிப்போகும்படி ஆயிற்று. அப்பசு தனக்கு உதவியாய் சாகர், பல்லவர், யவனர், பப்பரர் முதலிய அனாரி ஜாதிகளை சிருஷ்டி பண்ணிற்று. இவர்களை எல்லாம் விஸ்வாமித்திரர் நாசம் பண்ணிடுறார். ஆனால் முடிவில் வசிஷ்டருடைய பிரம்ம சக்தியானது விஸ்வாமித்திரருடைய சத்திரிய வீரியத்தை மிஞ்சி அச்சக்தி அடக்கியற்று. இதை கண்டு விலகி விஸ்வாமித்திரர் வைராக்கியம் அடைந்து ராஜ்ய பாரத்தை தியாகம் செய்து பிரம்ம சக்தியை அடைய வேண்டுமென்னும் நோக்கத்துடன் பல காலம் கொடுமையான தவம் புரிந்தார். பிறகு வெகு காலம் சகலத்தையும் பரித்தியாகம் பண்ணி தவம் செய்து பிரம்மண்யத்தை அடைந்தார். அப்பொழுது அவருக்கு வசிஷ்டருக்கு சமாதானம் ஆயிற்று. வசிஷ்டரும் அவரை பிரம்ம ரிஷி என ஏற்றுக்கொண்டார். தேவர்க்கு அதிபதியாய் இருக்கும் பதவியானது கர்வம் மனதில் குடிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையாகும். இதனால் சீக்கிரத்தில் தேவேந்திரன் எத்தனையோ தடவை தன் உன்னத பதவியை இழந்திருக்கிறான். ஒரு சமயத்தில் தேவர்கள் சூழ அவன் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கையில் சகல தேவர்க்கும் குருவாகிய பிரகஸ்பதி பகவான் சபைக்கு வரவே மகாசாரியரை வணங்காமல் ஆசனர் இருந்தபடியே இருந்துவிட்டான். பிறகு பிரகஸ்பதியும் திரும்பி தேவர்களை விட்டுவிட்டு தனக்கு இஷ்டமான வழியே சென்றார். அதனால் அசுரர்கள்
அதனால் அசுரர்கள் தேவர்களை எதிர்த்து ஜெயித்து அவர்களையும் தேவேந்திரனையும் சுவர்க்கத்தை விட்டு துரத்தி விட்டார்கள். இதனால் இன்னும் பல சங்கடங்கள் இந்திரனுக்கு விளைந்தன. ஒன்றிரண்டு சமயங்களில் பிராமணனை இந்திரனை கொல்லும்படி நேர்ந்தது. இப்பாவங்களினின்றும் தன்னை பரிசுத்தம் பண்ணி கொள்ளும் பொருட்டு அவன் வெகு காலம் தபசு பண்ண வேண்டி வந்தது. இவ்வித இந்திரன் நீடித்த தபசை செய்து கொண்டிருந்த பொழுது சொர்க்கலோகம் அரசனில்லாமையால் உண்டாகும் சங்கடத்துக்குள்ளாக வண்ணம் தேவர்கள் பூலோக வரசர்களில் சந்திர வம்சத்தை சேர்ந்தவனாகிய நகுசனை சொர்க்காதிபதி பத்தியம் வசிக்கும்படி ஏற்படுத்தினார்கள். அக்காலத்தில் இவனை தவிர வேறு எவ்வொருவரும் அப்பதவிக்கு தக்கவராய் படவில்லை. அவ்விதம் நகுஷன் அரசாண்ட பொழுது இந்திரனை காட்டிலும் மிகுந்த பராக்கிரமத்துடன் அரசாட்சி புரிந்து வந்தான். ஆனாலும் அவன் மனதில் கர்வம் உதித்தது. பிறகு பாவ புத்தியும் அக்கர்வத்துடன் தோன்றியது. அப்போது நகுஷன் தேவர்களை பார்த்து, யான் இந்திரனது ராஜ்ய சுமையை தாங்குகிறதால் அவனது சகல பாக்கியங்களும் எனக்கு கிடைக்க வேண்டும். ஆதலால் இந்திரன் பத்னியாகிய சசி தேவியும் என் முன் வரட்டும் என்றான். இதை கேட்டு தேவர்கள் மனம் கலங்கி, இனி இந்த நகுஷனின் சுகரத்தை ஆள தகுதியுடையவனல்லவென ஒருவரோடொரு பேசிக்கொண்டு இந்திரன் திரும்பி வரும் காலம் சமீபித்ததென உணர்ந்தார்கள். ஆயினும் நகுஷன் முன்னெதிர் நிற்க பலமுடையவர் யார்? சென்ற காலத்திய புண்ணியங்களால் அவன் அடைந்திருக்கும் வீரியத்தை போக்கடிப்பதற்கு எந்த பெரிய ரிஷிக்காது பெரிய பாவம் ஒன்றை அவன் செய்து அதனால் அவருக்கு கோபமூட்டினால் ஒளி வேறு வழியில் அமர்ந்தது. அதனால் தேவர்கள் நகுஷனுடனே பதில் சொல்லாமல் சசிதேவியுடன் கலந்து கொண்டு நகுஷனை பார்த்து, அவன் சப்தரிஷிகள் தோல் மீது வருவானாகில் அவனை சசிதேவி ஏற்றுக்கொள்ள சம்மதிப்பதாய் செய்தி சொன்னார்கள். நகுஷனுடனே சப்தரிஷிகள் சுமக்கும் வாகனம் ஒன்றை ஆயத்தப்படுத்தி உத்தரவளித்தான். அகஸ்தியர் முதலிய ரிஷிகள் பல்லக்கை சுமக்கும்படி சொல்லப்பட்டார்கள். அதற்கு அவர்களுடன் அமெரிக்கையுடன் சம்மதித்தார்கள். பிறகு நகுஷன் ஏறிய பல்லக்கும் கூட்டமும் சென்று கொண்டிருந்த போது நகுஷன் தன் நாவலாலும் மிதமிஞ்சிய கர்வத்தாலும் பல்லக்கை யோர்புறம் தாங்கிய அகஸ்திய பகவான் சிரசின் மீது தன் காலை வைத்து மிக கோபத்துடன் அவரை விரைந்து செல்லும்படி ஏவினான். அப்போது அகஸ்தியரும் நகுசனுக்கு காலம் முடிந்ததென கண்டு அவன் மீது ஒரு சாபத்தை உச்சரித்தார். நகுசனும் சுவர்க்கத்தை விட்டு பூலோகத்தில் ஒரு பெரிய பாம்பின் சரீரத்துள் வீழ்ந்து உயர்ந்த பரிபாகம் அடைந்த ஜீவன் மிக தாழ்ந்த சரீரத்தில் கிடைப்பதால் அடையும் சகல சங்கடங்களையும் பல கோடி காலம் அனுபவித்தான். முடிவில் இவன் வம்சத்தில் உதித்தவனாகிய சத்ருவற்றன் என்றும் பெயர் கொண்ட யுதிஷ்டரனது உத்தம வசனத்தால் விமோசனம் அடைந்தான். இன்னும் விரோசனன் குமாரனாகிய பலி சக்கரவர்த்தியும் வெகு காலம் மிகு பாக்கியத்துடன் வாழ்ந்து வந்தார். ஏனெனில் அவன் செய்த புண்ணியங்களுக்கு வந்து ஸ்ரீதேவியாகிய லட்சுமியும் அவனிடம் வசித்து வந்தாள். பிறகு தான் வெகு புண்ணியசாலி என்றும் அதனால் தனக்கு மிகுந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்றும் கர்வமானது அவன் மனதில் நுழைந்தது. அதனால் அவன் தன்னையே விசேஷமாய் நினைத்து பிற சேமத்தை பாராட்டாமல் அவர்களுக்கு தீங்கிழைக்க தொடங்கினாள். அதனால் ஸ்ரீதேவியும் அவனிடம் திருப்தி உள்ளவளாகி அவனை விட்டுவிட்டு அவனது சத்ருவாகிய தேவலோகத்தரசனாகிய தேவேந்திரனிடம் வசிக்க உத்தேசித்தாள். பின்னர் தன்னிடம் பன்னால் வசித்து வந்த லட்சுமி இந்திரனிடம் வசிப்பதை கண்ட பலியும் பலகாலம் மிகுந்த பச்சாபமடைந்தான். அதனால் இவனது கர்வம் அசுசே இவற்றின் பலன். இதை அறிந்து, ஓ மந்தாத்திரவே, நீயும் உன்னை விட்டு லட்சுமி கோபம் கொண்டு அப்பார் செல்லவனும் விழிப்பாயிரு. அதர்மமானது லட்சுமி தேவனிடம் கர்வம் என்னும் ஒரு புத்திரனை பெற்றதென சுருதியும் வர்ணிக்கிறது. ஓ அரசனே, இக்கர்வம் அவ்வசுரர்களில் வெகு பேர்களை நாசமடைய செய்திருக்கிறது. அப்படியே பல ராஜ ரிஷிகளும் அதனால் கெட்டு போயிருக்கிறார்கள். ஆதலால் அரசனே, நீ விழித்துக்கொள். இச்சத்ருவை ஜெயிப்பதவனே அரசனாவான். அப்படி இல்லாமல் இதை தன்னை ஜெயிக்கும்படி விட்டு இடுகிறவன் அடிமையாகிறான் என்று உதத்தியர் மந்தர்ராவுக்கு கூறினார். சில சமயங்களில் சிறியோர் தமது யோசனையுள்ள கிரியைகளால் பெரியோரையும் கோபம் கர்மம் இவற்றினால் நேரும் பாவங்களில் வீழாவண்ணம் பாதுகாத்து விடுகிறார்கள். இவ்விதம் ஒரு குமாரன் முற்காலத்தில் தன் பிதாவை காப்பாற்றியிருக்கிறான். அங்கிரச வம்சத்தில் கௌதமர் என்பவருக்கு சிரகாரி என்னும் ஒரு புத்திரன் இருந்தார்.
சிறகாரி என்னும் பதத்திற்கு தாமதாய் எதையும் செய்பவன் என்று பொருள். இக்கருத்துக்கிணங்க அப்புத்திரனும் எதையும் செய்யும் முன் பன்முறை ஆழ்ந்து ஆலோசிக்கும் வழக்கமுடையவனாய் இருந்தான். அதனால் அவனுக்கு தீர்க்க ஆலோசனையும் விவேகமாய் உண்டாயிருந்தது. ஒரு நாள் கௌதமர் தன் மனைவியோர் குற்றத்தை செய்ய கண்டு மிகுந்த கோபம் கொண்டவராய் தன் குமாரனை பார்த்து, இந்த ஸ்திரீயை கொன்றுவிடு என சொல்லிவிட்டு சென்றார். இவ்வசனத்தை கேட்ட சிறகாரி என்னும் புத்திரன் என்ன செய்வதென வெகுகாலம் யோசித்தான். ஒரு புறத்தில் பிதா வாக்கிய பரிபாலனம் செய்ய வேண்டிய கடமையும், மற்றொரு புறத்தில் தன்னை ஈன்ற மாதாவின் சரீரத்தை பவித்திரமாய் வெண்ணி பேண வேண்டிய கடமையும் அவனை தூண்டிற்று. அப்போது பிதாவின் ஆக்ஞைக்கு கீழ்ப்படிதல் பெரும் புண்ணியம், மாதாவை காப்பாற்றுவது நிச்சயமாய் எனது கடமையாகின்றன. இப்படி இருப்பதால் நான் எவ்விதம் பாவத்தை தவிர்ப்பேன்? எனது பிதாவுக்கும் நான் புத்திரன், மாதாவுக்கும் புத்திரன். புத்திரனுக்குள்ள சகலமும் பிதாவால் அளிக்கப்படுகின்றன. பிதா பிரீத்தி அடைந்தால் தேவதைகள் எல்லோரும் பிரீத்தி அடைகிறார்கள். பிதாவின் திருப்தி வசனங்கள் புத்திரனுக்கு சகல மங்களங்களையும் வருவிக்கின்றன. ஆனால் மாதாவோ சரீரத்தை கொடுத்தவள். இப்படி இருப்பதால் நான் எவ்விதம் பாவத்தை தவிர்ப்பேன்? எனது பிதாவுக்கும் நான் புத்திரன், மாதாவுக்கும் புத்திரன். புத்திரனுக்குள்ள சகலமும் பிதாவால் அளிக்கப்படுகின்றன. பிதா பிரீத்தி அடைந்தால் தேவதைகள் எல்லாம் பிரீத்தி அடைகிறார்கள். பிதாவின் திருப்தி வசனங்கள் புத்திரனுக்கு சகல மங்களங்களையும் வருவிக்கின்றன. ஆனால் மாதாவோ சரீரத்தை குடித்தவள், குழந்தை பருவத்தை காப்பாற்றியவள், தாய் இழந்த புத்திரனுக்கு உலகம் முழுமைய பால். அவளுக்கு சமமான ஆதரவும் அடைக்கலமும் ஆபத்தில் துணையும் தனக்கு வேறொன்றும் கிடையாது என்று யோசித்து இவ்விதம் விரோதப்படும் பல வகை எண்ணங்களால் கலக்கமடைந்து சிறகாரி இன்னும் கணவனுக்கு பத்தினியை போஷித்து காப்பாற்றுவதாலன்றோ பர்த்தா என்றும் பதி பாலனம் பண்ணுவோன் என்றும் பெயர் கிடைத்திருக்கின்றன. அவன் இவ்விதம் யோசித்து போஷித்து காப்பாற்றவிடையில் அவன் கணவனாய் இருந்தால் எப்படி? எனது அன்னையே எனக்கு பரம பூஜ்யஸ்தானம் என்று நினைத்து கொண்டிருந்தான். இப்படி இருக்க கௌதமரும் வெளியே சென்ற பின் நிஷ்டையால் தன் மனம் சாந்தமடைந்து தன் குமாரனை தன் பத்தினியை கொன்றுவிட சொன்னதால் தான் செய்துவிட்ட பாவத்தை நினைத்து கலங்கி அழுது புலம்பி கொண்டு தன் மனைவியின் குற்றத்திற்கு தன் அஜாக்கிரதையே என தன் மீது குற்றம் கூறிக்கொண்டு தன் புத்திரன் தன் ஆக்னியை நிறைவேற்றாமல் இருக்க வேண்டுமென பிரார்த்தித்து கொண்டு வீடு நோக்கி விரைந்து சென்றார். புத்திரனை நினைத்து என்னை காப்பாற்று, என்னையும் உன் அன்னையையும் நான் செய்து முடித்த தபசையும் பெரும் பாவத்துக்கு ஆளாக்காமல் உன்னையும் காப்பாற்றுவாக என்று அலறிக்கொண்டு வந்தார். அதலால் சிறகாரி என்பவன் தன் பொறுமையாலும் ஆழ்ந்த ஆலோசனையாலும் தன் பிதா அவசரத்தில் இட்ட உத்தரவை தள்ளி அவரது அந்தரங்கத்தில் நிலைத்த கர்மத்தையே நிறைவேற்றி பிதாவை கோபம், கர்ப்பம் இவற்றால் நேர்ந்த கொடும் பாவத்திற்கு ஆளாக்காமல் தப்புவித்தான். பிரமாணங்கள். சகல பூதங்களுக்கும் நன்மார்க்கத்திற்கும் உபதேசங்கள் இம்சையின்றி அளிக்கப்பட வேண்டும். தர்மத்தை விரும்புகிறவன் மிருதுவாயும் அமெரிக்காயும் உள்ள வசனத்தையே உபயோகித்து வர வேண்டும். ஒழுங்காய் நடப்பதாலும் ரசிப்பதாலும் அயோக்கியர்களை தண்டித்து அப்புறப்படுத்துவதிலும் பிரஜைகளை பரிபாலனம் பண்ணுவதிலும் ஊக்கமுடைய அரசர்கள் சொர்க்கம் அடைகிறார்கள். தத்தம் தர்மங்களை முறைப்படி அனுஷ்டிக்கும் வருணங்கள், ஆசிரமங்கள் இவற்றை பாதுகாப்பவனாக அரசன் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றான். எப்படி களை எடுப்போன் களைகளை பிடுங்கி எறிந்து பயிரை ரசிக்கிறானோ அவ்விதமே அரசனும் தன் ராஜ்யத்தை பாதுகாக்கவும் விரோதிகளை நாசம் பண்ணவும் வேண்டும். நூதனமாய் விவாகம் செய்யப்பட்ட பெண்ணையும் குமாரிகளையும் உரோகிகளையும் கர்ப்பிணிகளையும் அதிதிகளுக்கும் முன்னால் விசாரியாமல் கிரகஸ்தன் போஜனம் செய்விக்கலாம். வண்டியில் உள்ளவன் 90 வயதிற்கு மேற்பட்டவன், ரோகி சுமையுடையவன், ஸ்திரீ சனாதகன், அரசன் மணமகன் இவர்களுக்கு வழி விட வேண்டும். காருண்யமே சாதுக்களின் பெருமைக்கு அடையாளம். காருண்ய குணம் சாதுவுக்கு பிரீதியை உண்டு பண்ணுகிறது. ஈஸ்வரனுக்கும் அப்பால் உள்ளதும் அஷ்ட சித்திகளோடும் கூடியதுமான பதவியாவது பிறப்பற்ற நிலைமையாவது நான் விரும்புகிறதில்லை. பின்னை சரீரர்கள் யாவரும் துக்கமற்று வாழும்படியாக அவர்களுக்கெல்லாம் யான் நிரம்பி அவர்கள் துக்கங்களை யாவையும் தாங்க வேண்டும் என்பதையே வேண்டுகிறேன். பகவான் கூறியது. என் பசி, தாகம், உடலின்களை, மனதின் கவலை, விசாரம், சோகமே
மகா விஷதங்கள் இவை யாவும் ஜீவனிடத்திலுடைய இந்த பரிதாபகமான நிலைமையில் உள்ள பிராணிகளுக்கு உயிருக்கு ஆதாரமான இந்த ஜலத்தை கொடுத்தால் விலகி போயிடுன்றோ.